ஜெம் டிவி பார்த்துருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் சோமஜான். உங்கள் மது, விஜய் மது. விஜய் மது, அதில் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தவனே. சரி, ஓகே ஷாலினி, என்ன இன்னைக்கு புதுசாக ஒரு பெண் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே? இன்னைக்கு தாய் திருநாள்ல கொஞ்சம் கலாச்சாரமாக இருக்கட்டும். தாய் திருநாளா? தமிழர் திருநாள். நல்ல தமிழ் பொண்ணுமா? ஓகே, தமிழர் திருநாள், அதனால இந்த கெட்டப்பில் வந்திருக்கீங்க. சரி, ஓகே, தமிழர் திருநாள்லாம் என்ன ஃபர்ஸ்ட்? பொங்கல் தான். பொங்கல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பொங்கல் சக்கரை பொங்கல் தான் ஞாபகம் வரும். திங்கிறது மட்டும் தான் ஞாபகம் வரும். திங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு. சரி, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு ஜல்லிக்கட்டு தான் ஞாபகம் வரும். ஷோ பார்த்துருக்க எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஹாப்பி பொங்கல். ஓகே மேம், என்ன எங்கம்மா படிச்சிங்க? எந்த கான்வென்ட்டில் படிச்சிங்க? வாயை திறந்தா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு போட்டி வச்சுக்கலாம். ஓகே, யார் ரொம்ப நேரம் பேசுறது? பேசுங்க. பேசு நீ பேசு. எனக்குள்ள போட்டி வைக்க கூடாது, நமக்குள்ள போட்டி வச்சுக்கலாம். அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்காதீங்க, நான் உங்களை கேள்வி கேட்கல. நம்ம சைடுல இருந்து ஆட்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம். ஓகே, யாரெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க நீங்க? என் சைடுல இருந்து ஆபீஸ்ல இருக்க பாய்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். தேடி பார்த்தாலும் கெஸ்ட் கிடைக்கல, அதனால ஆபீஸ்ல இருக்க பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படிதான். ஆபீஸ் பசங்களை விட பெஸ்டா வேற யார் இருக்க முடியும்? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட போறீங்க? ஃபர்ஸ்ட் நந்து. ஓகே, பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சாப்பிடணும். சாப்பிடுது. ஓகே, சாப்பாடு. அக்கா மாதிரி இருக்கானா? ஹேய், அக்கா வந்திருக்கண்டா. வந்ததுமே நான் கொஞ்சம் ஸ்பெல் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேயா, வச்சு கலாச்சிட்டாரு. அதனால இப்போ நாம தான் ஜெயிக்கணும். நீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ரீவைண்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும். போன வருஷம் ஜெயிச்சதே நாங்க தான். நம்ம டீம் தான் ஜெயிச்சு. போன வருஷமே தோத்து போன டீம் தான் அந்த டீம். அது தெரியல, அதனால தான் இந்த டீம் உங்களையே செலக்ட் பண்ணியிருக்கிறேன். டீம் எங்க மது அக்கா இருக்காங்க. மதுனா தாங்க அந்த பேர் மட்டும் தாங்க எனக்கு எங்கிருந்தாலும் கோவம் வருது. பேரை மட்டும் பாத்திருக்கா? ஓகே, மதுவால பாதிக்கப்பட்ட அனைவருக்கும். மது தாக்கப்பட்டார், மதுவால பாதிக்கப்பட்டவர்கள் இவரும் ஒருத்தர். ஓகே, ஓகே, வெயிட் பண்ணுங்க நந்தகுமார். இந்த வாட்டி எப்படி இறக்கிருக்கிறீங்க? வெயிட் பண்ணி பாருடா, போடா போய் உட்கார்றா, போடா. இப்போ பொங்கல் அப்படின்னாவே எல்லாருமே வீட்டில் கொண்டாடும் போது நம்ம தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருப்போம். எல்லாரும் வீட்லேயும் இந்த சீரியல் மூலியமாக நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்ச் பண்ண ஒரு டீமை தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு தஸ்மிகா அக்காவை நான் கூப்பிடுறேன். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. நம்ம தமிழை அடிச்சுக்கிறதுக்கு முடியுமா? ஓகேக்கா, அதனால தாங்க தமிழர் பாரம்பரியத்திலே வந்துட்டேன். நான் கொஞ்சம் சாரி கட்ட கஷ்டமாக இருந்துச்சு, ஆம்பளை கெட்டப்பில் வந்துட்டேன். சரி, ஓகேக்கா, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க உங்களோட ஆடியன்ஸ்க்குலாம். எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம ஜெயிச்சு காட்டுறோங்க்கா. சவுண்டாக நம்ம ஜெயிச்சு காமிப்போம்னு சொல்லிட்டு போங்க. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் தம்பி. ஒருவேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா அதானே? இல்லை, அவங்க எங்கள் படையோட என்ட்ரியை பார்த்தாலே நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமோன்னு முடிவு பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, உங்க சீட்ல அமருங்கக்கா. ஓகே தம்பி. அடுத்து எங்க டீம்ல இருந்து யோவான். ரொம்ப ஒல்லியா இருக்கானே. நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா. எப்போ உனக்கு பாட்டை மாத்தி போட்டான்னு நினைக்கிறேன். குடிமகனே இல்லை, இந்த இடம் தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. சரி, ஓகே, யோவான் பேசுங்க. உங்கள் டீம் ஆள்கிட்ட பேசுங்க. நான் இதுக்கப்புறம் உங்கள் கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் வட்டம் பேச மாட்டோமே, ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். முத்து, எங்கள் டீம்லேருந்து யோவான் வந்துட்டாங்க. யோவான், உங்களுக்கு பொங்கல் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஃபர்ஸ்ட் பொங்கல் அப்படின்னாலே பொங்கல் கிடையாதுப்பா. பொங்கல் மதுரை ஆப்கானிஸ்தான்ல இல்லை, இந்தியாவில் இருக்கு. ஆரம்பமே அசுத்தலா இருக்கு. பொங்கல் ஞாபகத்துக்கு வந்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பொங்கல் அப்படின்னா யாவது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான். ஏன்னா ஆவணையபுரம் ஜல்லிக்கட்டுலேருந்து பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்கநாடு ஜல்லிக்கட்டு, எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் போயிருக்கேன், வேடிக்கை பார்க்க போயிருக்கேன். அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். போயிருக்கனோட ஏதோ காலை அடக்க போனேன்னு நினச்சிட போகிறாங்க. எல்லா ஜல்லிக்கட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நினச்சேன், பட் உள்ளே விடலை. அதனால் வேடிக்கை பார்க்க மட்டும் வந்திருக்கேன். அதனால் எங்கள் பொங்கல் அப்படின்னாலே யாவதுன்னா ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்கு. ஓகே, இதை யோசிச்சுருக்கேன். அவங்க பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டுக்கு போனோன்னே உள்ளே விடலை. அது மாதிரி ஆஃபீஸுக்கு வரும்போது இவனை உள்ளே விடாமல் இருந்திருந்தா சரியாக இருந்திருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். அப்புறம் உங்கள் சைட்லேருந்து யார் வராங்க? அடுத்து எங்கள் டீம்லேருந்து, ஏன்னா ஆல்ரெடியே ஒரு வெயிட்டான ஒரு கண்டஸ்டன்ட் இறக்கியிருக்கோம். அடுத்து ஒரு வெயிட்டான கண்டஸ்டன்ட் மாலதி மேமை நெக்ஸ்ட்டு நாம் வெல்கம் பண்ணுறோம். அவர் நைட்டு தூங்கும் போது ஒரு கட்டிங்கை போட்டு கேட்குற பாட்டெலாம் இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே மேம், எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் மேம் சொல்லணும்.
பார்க்கும்போதே ஒரே கலகலப்பா செம்மையா இருக்கீங்கன்னு உங்க தெரியுது. டீம்ன்றதுக்காகலாம் போய் சொல்லக்கூடாது. இப்போதான் போகி கொண்டாடினாங்க, அதனால லைட்டாக புகையடிச்சிருச்சு. சரி, நல்ல கவுண்டரு. இப்போ போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம், இப்போ எப்போவுமே வந்து சீரியலில் உங்களை பார்த்து வந்து எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை ரசித்தவங்க எல்லாம் இந்த ஷோ மூலியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபஸ்ட்டு? சந்தோஷமா அந்த பொங்கலை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும். ஓகே மேம், இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3 கரும்பை கொடுத்துருக்காங்க. உடைச்சிடலாமா இன்னைக்கு? உடச்சிடலாம். உடைச்சிடறோம் இன்னைக்கு. உடைச்சு வெயிட் பண்ணி பாருங்க, பின்னாடி அந்த யாரு கரும்பு வைக்கிறா, ஒரு யாரு யானையே கரும்பு வருது. சாப்பிடுறான்னு அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே மேம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம நிறைய கேம்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஃபன் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் மேம். ஷாலினி சொல்லுங்கள், நீங்கள் இப்போ சொல்லுங்கள். போதும்ல, 2 பேர் போதும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து போட்டிக்காக இறக்குனீங்களா இல்ல அடிதடிக்கு இறக்குனீங்களான்னு தெரியல. எல்லாருமே வெயிட்டா இருக்காங்க. ஒத்துக்கிட்டீங்களா? வெயிட்டாக தான் இருக்கும். ஒத்துக்கிறேன் முத்து, வெயிட்டா இருக்காங்க. ஆனா பிரைட்டா யார் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிரைட்டா எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் லைட் அடிக்க சொல்லிட்டா? பிரைட்டா இன்னும் கொஞ்சம் பிரைட். அந்த வேலைக்கும் ஆஃபீஸில் என்ன தான் கூப்பிடுவாங்க. அந்த வேலை. So, அது வேண்டாம். பாத்தீங்களா, ஆளினால் ஆளினால். ஆனால் கேமில் மட்டும் வேஸ்ட். அவனை பற்றி தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சரி, ஓகே, அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? அடுத்தபடியா மோகன். ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். ஏறி வரும்போதே அதிரும். எப்படி இவங்க மூணு பேருக்கு ஈக்குவலா இறக்கிட்டேனா? ஈக்குவலா? மோகன், என்ன எடிட்டிங் வேலை எதுவும் இல்லையா? இப்படிலாம் சொன்னா சம்பளம் போட மாட்டாங்கடா. இருக்கு 2 மணிக்கு மேலே போன 2 மணிக்கு மேலே. இப்போ எப்படி நம்ம டிஜே 12 மணி ஆனால் கை கால் ஓடாத, அது மாதிரி உனக்கு 2 மணிக்கு மேலே இங்கே நிற்க மாட்டேன். ஆமாம். சரி, ஓகே. பொங்கல்னா என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? பொங்கல்னாலே எனக்கு பெண்கள் தான் நான் வரும். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோ? ஓகே, பொங்கல்னாவே பெண்கள் தான் நான் வரும். ஏன் எதனால பொங்கல்னாவே பெண்கள் ஞாபகம் வருவாங்க? ஏன்னா அன்னைக்கு தானே பட்டு சேர அதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. நல்ல வேலை நாங்க கட்டல. ஓகே, பெண்கள் தான் ஞாபகம் வருவாங்க. சரி, ஓகே. பெண்கள் இப்போ அழகான ஒரு பட்டு புடவை கட்டின பெண் வருது. ஏமா ஒரு நிமிஷம் பெண்ணா நினைச்சுக்க அப்படியா? ஓகே, பொண்ணு எதிரில் வருது. என்ன பேசுவீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். அப்பப்போ கொஞ்சம் பொய் சொல்லுமா? அதையும் சொல்லு. நல்லா இருக்கீங்க. அழகா இருக்கீங்க 2 டைம் அதுதான் சொல்றாங்க. உனக்கு புரிஞ்சுக்கணுமா? அவன் வந்து பொண்ணுன்னு பேர் எழுதி வச்சிருந்தாவே 1 மணி நேரம் பாக்குறவன். அவனை கூப்பிட்டு வந்துட்டு பொண்ணுன்னா அழகா இருக்கு. இல்லை அப்படியே நல்ல தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் படி புடவை கட்டிடுறதுனால ரொம்ப அழகா இருக்கீங்க. நேற்று சுடிதார் போட்டு வந்த பொண்ணுகிட்ட இதே தான் நான் சொன்னேன். பாத்துக்கோங்க, அது வேற பாப்பா போல பையன். அப்ப அது வேற வை, இது வேற வை. சரி, ஓகே, நீங்க ஏதாவது கேளுங்க. உங்க டீம் தானே, கேளுங்க. சரி, உங்களுக்கு நம்ம டீம் இந்த சைடு இருக்கு, அவங்க டீம் அந்த சைடு இருக்கு. அவங்க எந்த ஊர்ல கேள்றா? ஃபர்ஸ்ட் தமிழே கொலை பண்றாங்க. சரி, ஓகே. நம்ம டீம் ஜெயிக்குமா அவங்க டீம் ஜெயிக்குமா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம டீம் தான். நம்ம டீம் தான். ஓகே, பெண்கள் டீம். ஆமா, நாங்க ஆல்ரெடி மது டீம்ல தானே இருக்கோம். ஆல்ரெடி நீ மது போறதா இருக்கான்னு தெரியல. என்னடா டீமே மது கலக்கிறீங்க? இருக்கனால நம்ம ஜெயிச்சிருவோம். பேர்லயே மது இருக்கிறதுனால ஜெயிச்சிருவோம். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க, பாத்துருவோம். ஓகே, ஷாலினி. அடுத்ததா உங்க டீம்ல இருந்து இன்னும் ஒருத்தர் கம்மியாக்குறாங்களே. கம்மியாக இருப்பாங்களா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவள்தான் அலப்பற பயங்கரமாக இருக்கும். ரொம்ப நேரமாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு பண்டிகை வருது. அதாவது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மங்களகரமாக ஆரம்பிக்கணும்பாங்க இல்லையா? இப்போ மங்களகரமாக ஒருத்தங்களை கூப்பிட போகிறோம். ஓகே, சுஜி பிரதீபா மேம் தான் நெக்ஸ்ட் வந்து வராங்க. உங்களுக்கு மட்டும் பாரு, அக்காலாம் வந்தாங்க. அக்காவுக்கு பாட்டு தெரியும். அவங்க ரிப்பீட்டு கேட்டு போய் எனக்கு பாட்டு போடுங்கன்னு இல்ல, அவளுக்கு பாட்டு கேட்கும் போது கம்ப்யூட்டர் அழுது இருக்கும். அந்த அக்காவுக்கு மியூசிக்கோட முடிச்சிட்டாரு. சரி, ஓகே. உங்களை பார்த்தோன்னா ஒரு வைப் வந்து சொன்னல, அக்கா வந்தாவே ஒரு வைப் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொன்னோம் இல்லையா? பாருங்க, டிஜேட்டேருந்தே வைப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம், தேங்க்யூ டிஜே, லவ் யூ. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? என் முறை பையன் தான் ஞாபகம் வரும். சின்ன பொண்ணுதான். இது புது கண்டென்ட்டா இருக்கு. அங்க பாருங்க, அக்கா காலை நீ கோலம் போகலாம் வேண்டாம், அக்கா காலாலே கோலம் போட்டுருவாங்க. 10 ரூபா மிச்சம். பொங்கலுக்கு எப்பவுமே ஊருக்கு போவேன். என்னோட தாய் மாமா பையனை வந்து நான் பாட்டி அடிக்கடி சைட் அடிப்பேன். அதனால என் முறை பையன் சிவா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஓகே, இப்போ அவர் வந்து ஷோ பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல? அவருக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு. சரி, சும்மா ஏதாவது சொல்லுங்க. மாமா, இந்த வருஷம் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் இல்லை, ஒரு 5-6 வருஷமாகவே மிஸ் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க? ஓகே, நாங்கள் வந்து எல்லாமே இது பண்ணுவோம். அக்கா, உங்களை வந்து நிறைய பேர் வந்து
ஷோலெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து இருக்கீங்க. உங்களை பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹாப்பி பொங்கல். ஏன்னா இது பொங்கல் தானே. என்ன மாதிரி ஸ்டைலாக சொன்னாங்களா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். சரி ஓகேக்கா, அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது நீங்கள் 2 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றேங்க்கா. நீ என்ன ட்ராக்கு திருப்பி விடுற? சரி, பசங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஜெயிக்கலான் இருக்கோம். அப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? ராணுவ பட நினைக்கும் போது என் தலைவன் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா போல. கொஞ்சம் சார் டீம்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க மொட்டையா சொல்றீங்க. ஆல்ரெடி எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அழைச்சிருங்க. ஓ தப்பாக்குதுண்ணா. மிஸ்டர் டீம், இவங்க வந்து கொஞ்சம் ஓவரா பில்டப் காட்டிட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பா உங்களை சும்மா விடக்கூடாது. அவங்க காட்ட மாட்டாங்க போல. அவங்க காட்டமா, அவங்க வேஸ்ட்டுக்கா. நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஓகே காக்கா, ஒரு டைலாக் நம்ம எங்க வீட்டில் அரிசி ஊற போட்டிருக்கோம். நாளைக்கு இட்லி வந்து மாவாட்டி கொடுத்துட்டு போங்க. ஓகே அக்கா, இப்போ நம்ம டீமுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு டைலாக் ஓட போங்கக்கா. நம்ம டீமுக்கு மாசா ஒரு டைலாக் நீங்கள் ரெடி பண்ணிட்டு போங்க. என்ன தளபதி ஸ்டைலில் போயிடுவோமா? எந்த ஸ்டைலில் வேணா போங்க. ஐ அம் வெயிட்டிங். ஓகே, இங்க பாருங்க, தளபதி பொங்கல் தான். இல்லை நீங்கள் அக்கா வயால தளபதி பொங்கலை ரிட்டர்ன் பண்ணிட்டு வரோம். தளபதி வரல, அதனால இந்த வருஷம் தளபதி எப்போ அது வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். ஓகே சொல்லிடுங்க, டைலாக் சொல்லுங்க. ஐ அம் வெயிட்டிங். ஓகே, இந்த சவுண்ட் கம்மிங். சரி ஓகே, நம்ம ஷோவோட முதல் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷோ பொங்கல் பொங்கல். ஓகே, ஷோவோட முதல் ரவுண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டீங்க போங்க. அதை நான் தாங்க கேட்கணும். இல்லைங்க, ஷோவோட ரவுண்டோட பேரே அதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் இங்கே ப்ராப்பர்ட்டி வந்துடும். நீ சொல்லு தம்பி. நீ சொல்லு தம்பி. எல்லாத்தையும் மறந்துருக்கா? நீ சொல்லு. ஓகே, நானே சொல்கிறேன். ஓகே ரெடியா? ஜி பூம் பா. ஓகே, முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த கிளாஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. நேற்று கடைக்கு அனுப்புகிறவன் வேணா கடைக்கு போகிறவனை அனுப்பிச்சிருக்கேன் போல். பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டுக்கிறான். நீ தானே மோகன்? நீ பார்த்த வேலை தானே இது? நான் பார்த்த வேலை. நீ பார்த்த வேலை கிடையாது இது. எனக்கு என்னமோ நீ தான் தோணுது முத்து. ஏன்னா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த இதில் ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டு போங்கல கையில் பால் ஒன்று கொடுத்துருவோம். டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் பாலை வச்சு ஒரு டீமுக்கு வந்து 1 நிமிஷம் டைம் தருவோம். அதை ஊதி லாஸ்ட்டு கிளாஸ் வரைக்கும் கொண்டு போகணும். ஓகே, ஜெயிக்கிறவங்க வந்து தோக்குறவங்களுக்கு வந்து ஒரு டேர் கொடுப்பாங்க. அதை செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? டேர் வாங்க ரெடியா மோகன்? ஓகே. டேர் கொடுக்க ரெடி சொல்லு. கொடுக்க ரெடி. மேம் நீங்க ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? வாங்க ரெடி. நீங்க ரெடியா? நாங்க ரெடி. ஓகே, கொடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அக்கா நீங்க சொல்லுங்க, நம்ம டீம்ல இருந்து யார் வந்து விளையாட போறா? என் தலைவி. போமா போடி சல்லா குட்டி. ஆல்ரெடி இது பல சேனல்ல பல இது பண்ணதுதாக்கா. இது அதான் புதுமையா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஏமாத்தி திரியிறது. கிளாஸை மட்டும் மாத்திக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, யாரு நம்ம டீம்? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல இருந்து விளையாட சொல்லிடலாமா? ஓகே, நாங்க ரெடி. ஓகே, என்னைக்குமே கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட். என்னைக்குமே முன்னுரிமை கொடுப்பேன் பெண்களுக்கு. இதே எங்களுக்கு ஜெயிச்சு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. ஸோ நீங்க விளையாடுங்க. நீங்க எப்படி விளையாடுறீங்க பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு விட்டு கொடுக்கலாமா இல்லை விட்டு ஜெயிக்கலாமான்றது பார்க்கலாம். என்னடா நான் ரெடின்னு சொல்றேன், நீங்க விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. விட்டு கொடுத்து போலாம்க்கா வாழ்க்கையில. சரி ஓகே, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லக்கா, விட்டு கொடுத்தா கெட்டு போறது இல்லைன்னு சொல்லிட்டு 8 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தான், விட்டு கொடுத்துட்டான் வேற ஒரு பையனுக்கு. அப்போ எங்க அக்கா ஓகே, தலைவி வந்து டைம் இருக்காங்க. டிஜே பாட்டு எதுவும் வச்சிருக்கீங்களா? ஓகே, அந்த பிள்ளைக்கு ஏதாவது பாட்டு போட்டு விடுங்கப்பா. பாவம், பொண்ணு கெட்டப்புல இன்னைக்கு தான் வந்திருக்கு. இதெல்லாம் இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்க்க போறாங்களோ? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. எனக்கு நான் மட்டும் தேடுறீங்க. எல்லாருமே தேடுறாரு. அக்கா வந்தா மட்டும் தான் பாட்டை கரெக்டா போடுறாரு. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? ஓகே, விஜய்க்கு ஒரு பாட்டு இருந்தா போட்டு விடுப்பா. சரி விடு, நான் நீ தேடி நான் ரொம்ப கஷ்டப்படுத்தாதண்ணா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க அன்பான தம்பி. ஓகே, நம்ம 2 பால் இருக்கு. எந்த பாலை சூஸ் பண்றீங்க? பெண்களுக்கு எப்பவுமே பிங்க் தான் பிடிக்கும், ஆனா எனக்கு ஆரஞ்சு தான் பிடிக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்ப நீங்க பெண் இல்லங்கறத இங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களா? இல்ல, நீங்க பெண் இல்ல, நான் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதான் கொடுத்துட்டேன். இதுலயாவது சரி ஓகே இருக்கட்டும். ஓகேக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம்க்கா. ஓகேங்களா? கேம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, போயிடலாமா? போலாமே. ஓகே, நீங்க ஷேர் அப் பண்ணுங்க. அக்காவுக்கு கொஞ்சம் அக்கா என்ன ஷோ இல்லக்கா, நீங்க மட்டும் தான் போலாமா? கேம் உள்ள போலாமா? கேம்ல வாங்க. யாரனா ஒருத்தர் ஊதி தொலைங்கப்பா. எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருக்கு?
ஏன்னா எங்க தலைவன் வெளியே போய் ஊதுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஊதுனா வெடிச்சிருவா. நான் கூட ஊதுவேன்ப்பா பிப்பி பிப்பி. சரி ஓகே போலாம் வாங்க. ஓகே முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த ரவுண்டை விளையாடுறதுக்காக ரெடியா இருக்காங்க எங்க டீம்ல இருந்து. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சூப்பர்மா சூப்பர்மா. ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் நான் விளையாடுறது. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. பாண்டி விளையாடி இருக்கேன், எல்லாம் விளையாடி இருக்கேன். ஊதி ஊதி இப்பதான் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கிரியேட்டிவ் டீமுக்கு ரொம்ப நன்றிடா. நன்றி. நல்லா ஊதுறாங்க, பழக்கம் இருக்கும் போல. வெளியே சொல்லாத. 2 பேரும் ஒரே ஒயின் ஷாப். ஓகேக்கா சூப்பரா. நீங்க அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துடலாம்க்கா. ஓகேங்களா? அவங்க 18 செகண்ட்ல போட்டுருக்காங்க. இவங்க வந்து 17 செகண்ட்ல அந்த இதை இது பண்ணி. இவ்வளவு சொன்னியே சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம். கொஞ்சமாச்சும் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் டவுட். நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் டீம்டா. அவங்க நம்ம டீம்டா. சரி ஓகே உங்க டீம்ல இருந்து யார் ஊத வரா? ஊதுறல எக்ஸ்போர்ட் மோகன் நீங்களா? ஓகே ஒரு நாளைக்கு 5 ஊதி அப்படி தள்ளணும் இழுத்துற போற பழக்க தோசைல. ஓகே மோகன் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மது இருக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே இருக்கு. மது இருக்கிறதுனால சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டீம்ல ஜெயிச்சிருவோமா, அதுக்கப்புறம் தனியா உட்கார்ந்து சிரிக்கலாம். ஓகே மது இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரி ஓகே ஜெயிச்சிருவீங்களா? 17 செகண்ட்ல முடிக்கணும். அவங்க 18 செகண்ட்ல முடிச்சிருக்காங்க. ஆமா 10 செகண்ட்ல முடிப்போம். 10 செகண்ட்ல ஊதுறது நம்மளுக்கு என்ன பெருசா இல்ல. என்ன ஒரு கான்ஃபிடென்ட். ஊதுறது நம்மளுக்கு என்ன பெருசா இல்ல. ஊதுறதுல பெருசா இல்லன்னு கேக்குறான் அவன். புதுசா நானு. சரி ஓகே போங்க. டைம் ஸ்டார்ட் நவ. ஏய் மெதுவா 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 ஊதியா மோகனே. மெதுவா தட்டி விடுதா தெரிக்குது மோகனே. அவ்வளவுதான் போடு போடு போடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்ல இல்ல லாஸ்ட்ல இல்ல இல்ல ஓகே என்ன லாஸ்ட் செல்லாது செல்லாது இல்ல செல்லாதுங்க செல்லாது. இந்த ரவுண்ட வந்து முடிச்சு விட்டீங்க போங்க. ரவுண்ட வந்து முடிச்சாருப்பா. அது கிளாஸ் தாண்டி ஒரு கிளாஸுக்கு போட்டுருக்காரு. அது தண்ணி லெவல் கம்மியா இருக்கு. இல்ல நான் எங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகன்றதால இல்ல தண்ணி லெவல் கம்மியா இல்ல. தம்பி ஊதி ஊதி தண்ணி லெவலை கம்மி பண்ணிருக்காரு. வேற ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே மோகன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சா? எப்ப ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊதுனதா? சிரிச்சிட்டே போவோம் ஜெயிச்சுட்டு வருவேன்னு நினைச்சேன். என்ன மாறா விடுங்க. வீரனுக்கு ஜெயிக்கிறது தோக்குறது அழகுதான். ஓகே வீரவசனம் பேசியிருக்காப்புல. அது நைட்டு வீரனுக்கு இப்போ இல்ல. சரி ஓகே சூப்பரா விளையாண்டீங்க மோகன். ஓகே இருந்தாலும் இந்த முடிச்சு விட்டீங்க போங்க ரவுண்டை வந்து எங்க கேர்ள்ஸ் டீம் வந்து வின் பண்றாங்க. ஓகே முடிச்சு விட்டீங்க போங்க முதல் ரவுண்டை வந்து எங்க லேடிஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கை தட்டுறதை விட விட்டுற மாட்டோம். டேர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் பசங்களுக்கு. நான் அதுவும் உங்க சாய்ஸ்லயே கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க என்ன கொடுக்கலாம். இல்ல வேணாம் நீங்களே கொடுங்க. கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கீங்க. இல்ல அக்கா கொடுங்க டேர். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதை கண்டிப்பா நீங்க பாடியே ஆகணும் யாராவது ஒருத்தவங்க. அது பாடினதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு பிடிக்காம போயிருமே. அதை நாங்க பாத்துக்கிறோம். பாட்டு என்னன்னா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூட்டபிளான சாங் தான் நினைக்கிறேன். சோ பன்னிக்குட்டி மாதிரி தான் இருக்காரு. நமக்கு இந்த டேர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா லிரிக்ஸே பாதி பாடுறியா? ஏதாச்சும் கரெக்ட் பண்றியா? நான் கரெக்ட் பண்றேன்னா நிறைய நாள் சுத்திட்டு இருக்கேன் லேடிஸ் காலேஜா போய். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமே என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமே 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 சாராயத்தை ஊத்து நீ ஜன்னலதா சாத்து நீ சாராயத்தை ஊத்து நீ ஜன்னலதா சாத்து. அவங்களுக்கு கொடுத்தங்க நீங்க வைப் பாட மாட்டேங்கிறாங்க. இதே பாட வந்து சின்ன பசங்க வச்சு என்னங்க பண்றது? வச்சிருக்கிறது சின்ன பசங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாங் தெரியாதுல்ல. ஓகே இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இங்கயாவது ஒரு பையன் 3 பொண்ணுங்க இருக்காங்க. 4மே பையனா இருந்துட்டு என்னமா பண்றீங்க? பாட சொன்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொடுத்துட்டாக்கா நானே கொடுத்துட்டீங்களா ஒரு ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே உங்க டீம்ல இருந்து யாராவது ஒரு ஆள் வந்து 10 புஷ்அப்ஸ் அடிங்க. ஆஹா குடிமகனே இதுக்கு பாடியே இருக்கலாமா? ஏய் ஏய்
கரடி கதை ஒருங்கிச்சு. நியாயமா இந்த இடத்துல எங்களை காப்பாத்துறது வந்து டிஜே தான். ஏன்னா யார் புஷப் எடுக்கிறது தெரியல. பாட்டு போட்டு அந்த பாட்டை போட்டால் வருண் பற்றி சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காங்க காலை. ஸோ பாட்டை போட்டு வந்துட்டாரு. என்ன டயராக இருந்தாலும் இப்போ அந்த பாட்டு மோகன் உண்மையிலே கை தட்டிடலாம் மோகனுக்கு எல்லாரும். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன தனி திறமைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ இவங்க நல்லா பாடுவாங்க, இல்லை இவங்க நல்லா ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்குள்ள இருக்க தனித்திறமை. ஃபர்ஸ்ட் அக்கா நீங்கள். அதாவது ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுங்க, நானே ஃபீல் பண்ணி நடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். கான்செப்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு 500 ரூபா காலைல கடன் கேட்டேன், ஃபோனே எடுக்கல. கான்செப்ட் நான் கொடுக்குறேன்ட்டு ஓடி வருது. நான் தான் ஒதுங்கிட்டேன்ல, என் தம்பி கான்செப்ட் கொடுக்குறேன், நான் அவன் கொடுப்பான். அக்கா ஒரு கிராமத்து இளம் பையன், அவனை வந்து நீங்கள் சிட்டிலேருந்து வந்து அவனை லவ் ப்ரொபோசல் மாதிரிக்கா. சுற்றி வரான். நான் டேரக்டாக சொல்கிறேன், உனக்கு ப்ரொபோஸ் பண்ண சொல்கிறேன் அவங்கள. தம்பி கலைக்காத கான்செப்ட். சிட்டி கேர்ள் வந்து ஒரு வில்லேஜ் பாயை வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றாங்க. அது வட சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அது பத்மா கேரக்டர். ஓகே. இந்த கான்செப்டை வந்து நான் லவ் யூன்னு சொல்லாம எப்படி நான் லவ் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்றத ஒரு டாஸ்கை நான் எடுத்துக்கிறேன். ஓகே வாங்க. ஓகேவா? ஓகே. நீ வா தம்பி. நில்லு தம்பி. நில்லுங்க. அவன் பெண்ணுனால போயிடுவான். பெண்ணுனாலே போகண்டா. அவன் பொம்பளை செருப்பு இருந்தாலும் 5 நிமிஷம் ஏறி பார்த்துட்டு இறங்குவான். செருப்பு பாரு, காசு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்கான். அதுக்கு ஒரு க்ளோஸ் வச்சு காட்டிக்கங்க. அது ஸ்டைல் பா, ட்ரெண்ட். நீயும் அக்காவும் மாத்தி போட்டுப்பீங்களா? ஹாய், உங்களை தான். டைம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. மைக் எடுங்க. நீங்க என்ன பேசுறீங்க கேட்கணும்ல? ஓகே. வாட்ச் இல்லையே. ஹலோ. சொல்லுங்க அக்கா. ஹாய் கிடையாதுக்கா, கேய். கொஞ்சம் நடிக்க விடுங்கய்யா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கேயாவது நடிக்க விடுறாங்களா? லவ்னாலே 1008 பிரச்சனைப்பா. லவ் பண்றதே இல்ல நான் இப்ப. இல்ல ஒண்ணே ஒண்ணு லவ் பண்றதுல அதையும் சொல்லு. ஏய் நான் கரெக்ட் பண்ணல, சும்மா இருங்கய்யா. ஓகே ஓகே. வாட்ச் வேற ஓடல. ஹலோ. சொல்லுங்க. மறுபடியும் முதல்ல இருந்து. அதான் திரும்பவும் சொல்றேன், கையில வாட்ச் இல்ல. ஏன் இப்பெல்லாம் வாட்ச்ல எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லையே, ஃபோன்ல தானே. ஃபோனும் இல்லையே. எவ்வளோ நல்ல பையனா நீங்க? பேசிக்கலி நான் ரொம்ப நல்ல பையன். ஒருவேளை வில்லேஜ் பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, வெள்ளந்தியா பெற்றுட்டாங்க. நான் கொண்டு வந்த பேக்கையும் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே போகணுன்ற அட்ரஸ் கூட அதில் தான் இருந்துச்சு. நேரங்கட்ட நேரத்தில் சாக்ஸ் எல்லாம் போட்டு என்ன கொள்றீங்களே, எவ்வளோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். ஓகே அக்கா, கண்டினியூ பண்ணி. ஏன் வில்லேஜ் பசங்கள்லாம் வேஸ்ட் ஷர்ட் தான் போடுவீங்களா? அது தமிழரோட பண்பாடில். ஓ, ஏன் நாங்களும் தமிழில் தானே பேசுகிறோம். தமிழில் பேசுகிறவங்களா தமிழில் ஆயிட முடியுமா? எனக்கும் வேஸ்ட் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் கூட வரும்போது சாரீ கட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஊற வச்சிட்டாங்க. ஆமாங்க, ஊற வச்சிட்டாங்களா? எங்கே ஊற வச்சாங்க? உங்களுக்கு சாரீ கட்டினா ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. சவுப்புங்க, சவுப்பு கலர் இது சாரீ கட்டிட்டு அதுக்கு மேட்சிங்காக வந்து ஒன்றும் சூப்பராக இருந்தது. சவுப்பு கலர் சேலை கட்டிட்டு மேல்மருவத்தூர் இருப்போங்க. அதான் அக்கா 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 ஒரே நிமிஷம். சிவப்பு கலர் புடவை கட்டி 2 பேரும் மேல்மருவத்தூர் இருப்பாங்க. அதான் லவ் ப்ரப்போசல் பண்ணாலும் அதை எப்படி அதாவது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசன் சும்மாவா சொல்லியிருக்காங்க? இல்லை, ஆக்சுவலாக ஏற்கனவே ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்ல, மறுபடியும் ஏமாற வேணாங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம். நல்ல ஒரு எண்ணம். ஓகே, எப்படி இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சொல்லிருங்க. ஆக்சுவலி அக்கா சூப்பரா பண்ணீங்கக்கா. நான் அதை யார்கிட்ட பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டீங்கக்கா. அதுதான் நீங்க இங்க இருக்க யார்கிட்ட வேணா பண்ணிருந்தா கூட அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே உங்களை கூட்டிகிட்டே போயிருப்பாங்க வீட்டுக்கு. வாங்க எங்க அம்மா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓ மை காட், அப்போ பரவாயில்ல. சரி ஓகே. அடுத்து அக்கா, உங்கள்கிட்ட பர்டிகுலராக நான் இந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுவீங்க? நான் நல்லா சமைப்பேன். இப்போ சமைக்க முடியாதுக்கா, சாப்பிடவும் முடியாதுக்கா. அடுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும், சாப்பிடவும் முடியாது. வேற ஏதாவது? நானும் நடிப்பேன். நல்லா நடிப்பு உங்களுக்காக ஒரு விஷயம். அதே அந்த சைட்லேருந்து அதுவும் அந்த லாஸ்ட்டில் இருக்கான்னு தெரியுங்களா, அந்த பையனை பார்த்துக்குங்க. பக்கா குடிகாரன். அவனுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு தனியாக வச்சிருக்கேன் சொல்லிட்டு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து உங்கள் பொண்ணை கொடுமைப்படுத்துறார். இப்போ நீங்கள் கோவத்தோட வந்து அவரை கேள்வி கேட்குறீங்க. படுத்துனாலும் படுத்துவான்.
ஏய் கதுவை தரடி. அது உன் மாமியார்டா. மாப்பிள்ள நீங்க என்ன சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். உண்மையை சொல்லல மாப்பிள்ள நீங்க. நான் சொன்னேனே, நான் தான் ஒரு குடிமகன்னு. குடிமகனா இதான் குடிமகனா? நீங்க புரிஞ்சுக்கல இங்க மாமியா. பாரு, உன் மரியாதையை நீ இழந்துருவ. மாப்பிள்ள நான் மரியாதை வச்சுட்டு இருக்கேன், அதை நீ இழந்துடாத. ஆல்ரெடி இழந்து தான் வந்திருக்கேன். என் பொண்ணை என்ன ஆக்கி வச்சிருக்க நீ? அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணி இதுக்கு தான் நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேனா? ஓங்கி ஒன்று விட்டேன்னு வை, அப்படிக்கா போய் விழுவ. நானும் மாமியாரா இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும்னு பாக்குறேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே அம்மா, 1000 இருந்தாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அடிக்காதீங்கம்மா. அப்படி சொல்றேன். ஆக்சுவலி அவன் ஃபுல்லா புடிச்ச உன குமர் கஞ்சி நான் காசிக்கிறேன். இங்க பாரு, இந்த நல்ல நாள்ல சொல்ற குடி பழக்கத்தை அடியோட விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. புரியுதா? மணி 10 போது ஒயின் ஷாப் மூடுறோம். அட பாவி. மா, இந்த மாப்பிள்ளையே வேணாமா உனக்கு? ஆக்சுவலா நல்ல ஐடியாமா, டைவர்ஸ் கேள்வி வந்து கொடுத்துடலாம். இவங்களுக்கு. ஆனா ஆக்ட் பண்ணது யார் பாத்தீங்களா? எங்க டீம். உங்க டீம். ஓகே, அதே இன்னொரு டாஸ்க்கும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அதே மாமியார் கேரக்டர் தான் நீங்க. ஓகேங்களா? இவங்க வந்து உங்க மருமகள் கேரக்டர். ஓகே? ஆமா, ராசாத்தி. இல்ல நீங்க எப்படி உள்ளே வா. 10 நாள் கனவை வச்சு செய்வாங்க போல. இங்க மாப்பிள்ளை செத்துட்டே இருக்கும். இந்த சீன்ல மாப்பிள்ளை செத்துட்டாரு. ஓகே, மதுவுல மயங்கி கிடக்குறேன்னு நினைக்கிறேன். அப்படியே கடை இந்த பக்கம் வந்துடாது. ஓகே. அவங்க வந்து நிறைய இந்த மாமியார் மருமகள் சண்டையை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? ரோலிங் ஆக்ஷன். ஏய், மணி என்னடி ஆச்சு? இவ்வளோ என்ன ஆச்சா? பாருடி, 10 மணிக்கு எந்திச்சு வெளியில வர. எனக்கு எப்ப தூக்க தெரியுதோ அப்பதான் எழுந்து வர முடியும். மாமியார்காரிக்கு காலையில எந்திரிச்சு காஃபி போடணும்னு உனக்கு தெரியாது? மாமியார் காரிக்கு எழுந்து போட்டு காஃபி குடிக்கணும்னு தெரியாது? தெரியாதடி. அதுக்கு தானடி என் பையன் உன்னை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். உங்க பையன் என்ன லவ் பண்ணி கட்டி கூட்டிட்டு வந்தான், உங்களுக்காக கட்டி கூட்டிட்டு வரல. ஏய், என் பையன் என்னடி சொன்னான் என்கிட்ட? அம்மா, அவளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறம்மா, உனக்கு தட்டெடுத்து வச்சு சோறு போடுவாமா, ஒன்ன நல்லா பார்த்துப்பாமா, அப்படிதானடி என் புள்ள சொன்னான். அப்படி சொன்னாதானே நீங்க ஒத்துப்பீங்க. ஆமாண்டி. இப்பதாடி 2 பேரும் ரிவீட் அடிக்கிறீங்க. நீனும் மேல இருந்து எஞ்சி வரவே மாட்ற, அவனும் எனக்கு என்கிட்ட சொல்லாம ஆபீஸ்க்கு போறான். அத்தை, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு தனி கொடுத்து போறேன். தனி கொடுத்துடுமா? உனக்கு பிறந்த உன் பொண்ணு நானு. இது லிஸ்டே இல்ல. போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். 2 பேரும் நல்லா பண்ணீங்க. கை தட்டி இல்லாம ப்ரப்போஸ் பண்ணோம். அதுவும் ரொம்ப ரகடா பண்ணணும். ரகடாவா? சரி பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு ஈஸியா வந்துடும். ஓகே. யாருக்கு பண்ணுன்றதுக்குல்ல. சரி, அப்படியே போடா நாய அப்படின்னு சொன்னாலும் போயிடுவாரு. அதாவது அவர் வரேன்றாரு, நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்றாரு. ஓகே, நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க. அவர் என்ன பதிலுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நீ வாடா நாயினாவே வந்து ப்ரொபோஸ் பண்ணி தான் கூப்பிடல, அவசியம் இல்லை. அசோக், அசோக், நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்ற. சரி அசோக், இன்றைக்கி எனக்கு ஃபைனலாக ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். நான் காலேஜ்லேருந்து உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ அந்த பிரியா பின்னாடி சுற்றிட்டு இருக்க அசோக். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் 5 இயர்ஸ் மேலே உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து அந்த பிரியா உனக்கு முக்கியமா? அசோக், இன்றைக்கி வந்து நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் சூசைட் பண்ணிக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அசோக். அவ்வளோதான். கை தட்டிடுங்க. டிஜே எதை வச்சிருக்கீங்களா? இல்லை வேணாம் டிஜே, நம்ம அப்புறமா காஃபி டீ சாப்பிட்டு பேசுவோம். அவர் காப்பி டீ குடிக்கிற பழக்கம். நான் போகிறேன்ப்பா. ஓகே, திருமணம், காது குத்து எது உங்கள் வீட்டில் நடந்தாலும் அந்த சவுண்ட் சர்வீஸை கொஞ்சம் அணிவிக்கங்கக்கா. ஓகேங்களா? ஓகே, ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து பொங்கல் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம ஷோட 2வது ரவுண்ட் போயிடலாங்களா? ஃபுல்லாக பலூனாகவே இருக்குது. ஏன் குழந்தைங்க தான் வர போகிறாங்களா? சரி, அவ்வளோ வெற்றி மாப்பிள்ளை. பானைக்குள்ள மண்டை மாட்டிக்கிச்சு, வெளியில வராது, உடச்சு